ஊஞ்சல் அப்படிங்கிற சிறுகதையோடு வந்திருக்கிறேன். நர்சிம் அண்ணன் அவர்கள் எழுதிய கதை இது. ஆக்சுவலாக வேற ஒரு கதை தான் நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த கதையை 2, 3 தடவை படித்து மனப்பாடம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த கதையை தான் சொல்லணும் இன்னைக்கு. ஆனால் நர்சிம் அண்ணன் இந்த கதையோட லிங்க்கை வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். அது பண்ணி ஒரு 3 நாள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பேருந்து பயணத்தில் எதேச்சியாக சும்மா இருக்கிறோமே படிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊஞ்சல் கதையை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்த மன ஊசல் இருக்குல்ல, இந்த கதையை சொல்லுவோமா அந்த கதையை சொல்லுவோமா அப்படின்னு கடைசியில் அண்ணன் நரசிம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். தெரியும் உங்களுக்கெல்லாம் நரசிம்மனுடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக இதில் அவருடைய கதையில் வரக்கூடிய 2 கதாபாத்திரங்கள் இன்றைக்கி இல்லை. ஸோ இதுவும் ஒரு நெகிழ்வான கதை. ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சல். எனக்கு இந்த ஊஞ்சல் பற்றி அவர் வந்து அந்த கதையை எப்படி ஆரம்பிப்பார்னா, அந்த ஊஞ்சலை இழுத்து விடுறதுக்காக ஒரு கயிறு இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த கயிறுடைய முனையை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் அந்த கயிறை பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து அவங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை, அந்த அழுக்கு இதெல்லாம் படிஞ்சு அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறுடைய நுனி ஒரு மெழுகு கோட் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மெழுகால் கோட் பண்ணால் அப்படி இருக்கும், அந்த மெழுகு அதில் பூசி வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து அந்த கயிறுடைய அந்த நிறம் இதெல்லாம் மாறி அந்த தன்மையெல்லாம் மாறி போயிருக்கும். இதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. ஒரு ஒரு மெழுகுல முக்கி எடுத்த மாதிரி இருக்கும். நம்ம பயன்படுத்தி அது எல்லா பொருட்களுக்கும் அப்படி மாறிடும். நம்ம நிறைய அந்த கைப்பிடியெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடும், வளவளப்பெல்லாம் போய் அந்த மாதிரி. இது எனக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா வந்து, பழைய கோவில்பட்டியில் திலகராஜ் ஜவுளி கடைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ இருக்கும். அந்த ஸ்டுடியோ வந்து மாடியில் இருக்கும், கீழே ஒரு கடை. அதில் வந்து பார்த்திங்கன்னா மரப்படிக்கட்டுகளில் வந்து நம்ம மேலே ஏறி போகணும். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு 4, 5 படி ஏறிட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு நீளமாக கயிறு தொங்கும். அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த கயிறோட சப்போர்ட்டில் மாடிப்படியில் ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி மேலே போகணும். ஒரு சர்க்கஸ் பார் விளையாட்டுக்கு மாதிரி இருக்கும். அந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே ஏறி அந்த ஸ்டுடியோவுக்கு போகிறது. நான் முதலாக நான் அதில் ஏறும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்னடா இது, இப்படி ஒரு அமைப்புலாம் இருக்குதா? ஒரு கயிறை தொங்க விட்டு அதை பிடிச்சிக்கிட்டே கயிறை பிடிச்சிட்டே மாடியில் ஏறி போகணுமா? அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அந்த சர்க்கஸ் பார் விளையாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அப்படி தான் வந்து இந்த கதையை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. வந்து ஊஞ்சல் வீட்டில் அந்த கூடத்தில் ஊஞ்சல் இருக்கும் இல்லையா, அந்த ஊஞ்சலுடைய கயிறு நாங்கள் பிடிச்சி பிடிச்சி விளையாண்டு அந்த வியர்வை, அந்த அழுக்கு இதெல்லாம் ஏறி அது ஒரு தினுசாக மாறி இருந்துச்சு. அந்த ஊஞ்சலுடைய அந்த எண்டு, அந்த கயிறோட எண்டில் ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. ஏன்னா கை நழுவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த முடிச்சு வந்து அப்படி தான் வந்து களிம்பேறி இறுகி போயிருந்துச்சு அப்படின்னாரு. ஸோ அந்த ஊஞ்சலை வந்து அப்படி ஆட்டும்போது அது பக்கவாட்டில் எங்கேயும் மோதிரக்கூடாது அப்படின்னு சாதுரியத்தோடு அந்த ஊஞ்சலை ஆட வைக்கணும். அதே சமயத்தில் அசுர வேகத்தில் அதை அங்கிட்டு இங்கிட்டும் போக வைக்கணும். இதில் யார் கில்லாடி அப்படிங்கிறது தான் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய போட்டி. ஃபஸ்ட்டு மட்டும் அந்த காலை ஒரு உந்துனோடனே அந்த ஊஞ்சல் அப்படி ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு கயிறை பிடிச்சி இழுத்து அப்படி பறக்கிற மாதிரி தான் ஊஞ்சல் வந்து வேகமாக போயிடும். இப்படி தான் வந்து நாங்கள் விளையாட ஆரம்பிப்போம். அவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிறதுனால அந்த ஊஞ்சலை வீட்டுக்குள்ளே விளையாடுறதுக்கு யாரும் எதுவும் சொல்கிறது இல்லை, எந்த தடையும் இல்லை. ஏன்னா அது நல்ல விஸ்தாரமான இடம் இருக்கிற இது. பட் என்ன அப்படின்னா வந்து, யாராவது நம்ம ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கடந்து பெரியவங்க போகிறாங்கன்னா அந்த ஊஞ்சலுடைய சங்கிலி இருக்குல்ல, அது கிரீச்சுன்னு சத்தம் கொடுக்கும்ல, அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அது ஆடுறவங்களுக்கு அந்த பதட்டம் எப்பயுமே இருக்காது. அதுவும் குழந்தைங்களுக்கு அந்த பதட்டம் இருக்காது. நமக்கு தான் வந்து திக்குன்னு இருக்கும், டேய் பாத்துரா சங்கிலி கிங்கிலி அந்துராம கீழே விழுந்துராத அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்கெலாம் போனீங்கன்னா அந்த சின்ன பசங்க ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள், வெறித்தனமாக ஆடுவாங்க அந்த ஊஞ்சலில். அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி கூட அடிச்சிருவாங்களோ அப்படின்னு நமக்கு பயமாக இருக்கும். ஹாஃப் சர்க்கிள் தானே அந்த ஊஞ்சல் போகும். அவனுக்கு போகிற ஸ்பீடில் பார்க்கில் எல்லாம் நான் பதறி போயிருக்கிறேன். இப்படி ஆடுறானுங்களே, இதெல்லாம் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருப்பானுங்களா பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வயசில் பயம் தெரியாதுல்ல, இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி தான் வந்து யாராச்சும் ஊஞ்சல் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பெரியவங்க கடந்து போனாங்கன்னா அந்த கிரிச்சுன்னு சத்தம் கேட்கும்போது, டேய் பாத்துரா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து குரல் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஏன்னா ஆடக்கூடிய ஊஞ்சல் கூட அந்த பக்கமாக நடந்து போகிறவங்க யாரையும் போய் இடிச்சிடாது. அந்தளவுக்கு அது திட்டமிட்டு தான் அந்த ஊஞ்சல் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஊஞ்சல் இப்படி போய் அப்படி ஆடும்ல, ஆடி அதோட எண்டில் போய் அந்த சுவத்தில் மோதும் சில சமயங்கள். ஏன்னா பசங்க ரொம்ப வேகமாக ஆட்டும்போது என்ன நடக்கும், இது நடக்கும்ல, அப்படி யாராவது வேகமாக ஊஞ்சல் அப்படி அப்படி போகும்போது அது சுவத்தில் போய் மோதும். அப்படி மோதி மோதி சுவத்தில் ஒரு தழும்பு மாதிரி ஒரு கோடு மாதிரி அந்த ஊஞ்சல் ஏற்படுத்தி வச்சிருக்கு. இப்போ இவனுக்கு இந்த கதையை சொல்கிற இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த சுவத்தில் ஒரு தழும்பு இருக்குல்ல, இந்த ஊஞ்சல் மோதி மோதி
அதுக்கு மேல ஒரு தழும்பை ஏற்படுத்தணும். அதுதான் நமக்கு சாதனை. அப்படிங்கிற மாரி இந்த பையன் வந்து அத நெனச்சு பார்க்குறான் அப்படி. அதுக்கு மேல ஒரு கோட்ட கொண்டு வந்துரணும்டா. அவ்வளோ வேகமா ஊஞ்சல் ஆடணும் அப்படின்ட்டு. ஊஞ்சல வந்து அப்படி 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 பின்னால அப்படி 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 தள்ளி விட்டுட்டு, அந்த வேகத்துல கயித்த வந்து முன்னாடி தூர தள்ளி விட்டு, கயிறும் ஊஞ்சலும் ஒரே டயத்துல அப்படி சேரணும். அப்படி சேரும்போது டக்குன்னு அந்த கயித்த பிடிக்கணும். அப்படி கயித்த பிடிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, துல்லியமாக நம்ம மூச்ச பிடிக்கிற மாரி. நம்ம சில சமயங்கள்ல மூச்ச பிடிப்போம்ல அப்படி. அந்த மாதிரி இதெல்லாம் லயிச்சு எழுதியிருக்கிறாப்புல அண்ணன் வந்து. அப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போட்டி என்ன அப்படின்னா, ஊஞ்சல் வேகமா போகும்போது பக்கவாட்டுல எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. அப்படி இடிச்சிருச்சுன்னா நிலத்தடமாற ஆரம்பிச்சுரும். அப்படிதானே? அதே மாரி வந்து ஊஞ்சல நீ ஆடி முடிச்சு நிப்பாட்டும்போது எந்த ஜர்க்கும் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா அப்படி நிக்கணும். ஒருத்தர் ஆடுறாரு அப்படின்னா பக்கத்துல நின்னு மத்தவங்கலாம் கவனிப்பாங்க. இவன் சரியா போறானா? இவன் ஏதோ தப்பு பண்றானா? அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஒரு 5 அடி நீளம் இருக்கும். அந்த ஊஞ்சல் பலகை வந்து 5 அடி நீளம் இருக்கும். ஒரு 1 1/2 அடி அகலத்துல இருக்கும். ஒரு கனமான பலகை. அதுவும் அந்த ஊஞ்சலுடைய 4 முனை இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து பூண் போட்டு, சங்கிலிகளால வந்து அது கோர்க்கப்பட்டு, அந்த காலத்துலலாம் உத்தரம் தானே இருக்கும். தேக்கு உத்தரம் இருக்கும்ல, மேல சுவத்துல பதிச்சிருப்பாங்கல்ல, அப்படி அந்த தேக்கு உத்தரத்துல அந்த சங்கிலிகள் வந்து கச்சிதமா பொருத்தப்பட்டு, அந்த ஊஞ்சல்ங்கிற அந்த அமைப்பு அப்படி இருக்கும். ஸோ அத பார்க்கும்போதெல்லாம் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த ஊஞ்சல்ல இருக்கக்கூடிய சங்கிலி, அது பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பிகள்லாம் இருக்குல்ல, அது இன்னும் துருப்பிடிக்கவே இல்ல. அப்படின்னா அந்த அந்த எக்கு இருக்குல்ல, அந்த இரும்பு, அது எவ்வளவு குவாலிட்டியானது அப்படின்னு தான் பேசுறவங்க வந்து கண்டிப்பா அத ஹைலைட் பண்ணி பேசிருவாங்க. எப்படிப்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. வருஷம் முழுவதும் எரியக்கூடிய ஒரு தீபச்சுடர் இருக்குல்ல, அது வந்து லேசா ஒரு அசங்கலோட அந்த இது எண்ணெய் கொஞ்சம் காலியாக போகும்போது, அந்த தீபத்த பார்த்துருக்கீங்களா? அது அப்படி லேசா அப்படி அசையும். அப்படி டங்குன்னு அப்படி இந்த பக்கம் சாயும், அப்படி அப்படி அந்த பக்கம் சாயும். அப்படி கீழ விழுற மாரி போகும். ஒரு அசங்கலா இருக்கும். ஒரு ஒரு குழந்தையுடைய தூக்கத்த பார்த்துருக்கீங்களா? உட்காந்து தூங்கும்போது, அது அப்படி அங்கிட்டு சாயும், இங்கிட்டு சாயும்ல. அந்த மாரி வருஷம் முழுவதும் சன்னமாக எரியக்கூடிய தீபச்சுடர் லேசான அசங்கலோடு மிளிர்வது போலத்தான் ஊஞ்சல் மிக மிக மெதுவாக நாங்க இருந்தா ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆடுவோம். ஆனா ஃபாஸ்ட்டா இல்லாம அந்த ஊஞ்சல் அப்படி லேசா எப்போ இருக்கும் அப்படின்னா, அத்தையோ, அக்காவோ இல்லன்னா எப்பவாச்சும் எங்க அம்மாவோ மதியம் சாப்பிட்டுட்டு அப்படி உறங்குவாங்க அந்த ஊஞ்சல்ல படுத்து. அப்போ வந்து அந்த ஊஞ்சல் வந்து எப்படி இருக்குமா, அந்த 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 லேசான தீபச்சுடர் நான் சொன்னேன்ல, அந்த அப்படி எண்ணெய் தீரும்போது அப்படி 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 அசையும்ல, அந்த மாரி மெதுவா அது இருக்கும். பெரும்பாலும் என்னுடைய புத்தக பை இருக்குல்ல, நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்கூல் பேக்க வைக்கக்கூடிய இடமாக, அந்த ஊஞ்சலினுடைய பக்கவாட்டு இடம் வந்து அப்படித்தான் இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்ததும் ஊஞ்சல்ல தான் ஸ்கூல் பேக்க வைக்கிறது. காலையில கிளம்ப போறேன் அப்படின்னா, ஸ்கூல் பேக்க அப்படி அந்த அந்த ஊஞ்சலுக்கு சைட்ல அதாவது அப்படி நின்னுட்டு என்னென்னமோ எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னால இடுப்ப வச்சு ஒரு இடி இடிப்பேன். நீங்க அந்த சைட்ல அந்த ஊஞ்சல ஒரு இடுப்ப வச்சு இடிச்சீங்கன்னா, அது என்ன ஆகும்? அது அங்கிட்டு போயிட்டு திரும்ப நம்மள தானே இடிக்க வரும். அப்படி வர்றதுக்குள்ள நான் விலகி ஓடி போயிருவேன். இந்த அது ஒரு விளையாட்டு அப்படிதானே? இதுல இன்னொரு நுட்பமும் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு, அந்த ஊஞ்சல அப்படி இடுப்புட்டு, அப்படி லேசா இடிச்சுட்டு, அப்படி விலகி ஓடுறான்ல, அது வந்து என்ன இடிக்காம இருக்கணும். அது ஒரு ராசி. இடிச்சிருச்சுன்னா அது அபசகுனம் மாரி. என்னன்னா, அப்படி ஒரு நாள் வந்துட்டு டீச்சர் வந்து ஹோம் ஒர்க் குடுத்துருந்தாங்க. வீட்டு கணக்கு. அத எழுதாம போயிட்டேன். பத்மா டீச்சர். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டீச்சர். ஒரு நாள் அப்படி எழுதாம போயிட்டேன். ஐய்யய்யோ! போச்சு இன்னைக்கு அடி வெளுத்துற போறாங்கன்னு நெனச்சேன். ஆனா, அன்னைக்கு பத்மா டீச்சர் வந்து ஹோம் ஒர்க் செய்யல அப்படிங்கும்போது கூட சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. ஸோ அதிலிருந்து வந்து இது ஒரு சென்டிமெண்ட்டா மாத்திட்டேன். இடுப்ப வச்சு இடிக்கிறது, அது திரும்ப வருதா, வராங்கனையும் ஓடிர்றது அப்படின்னு. ஸ்கூலோட அது கடைசி வரைக்கும், பள்ளி இறுதி வரைக்கும் கூட என்கிட்ட வந்து அந்த சென்டிமெண்ட்ஸ் தொடர்ந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ யோசிக்கும்போது கூட வந்து பத்மா டீச்சர் அப்படிங்கும்போது பல விஷயங்கள் வந்து நினைவுக்கு வருது. எனக்கு பள்ளிக்கூடத்தில படிக்கும்போது ஒரு வினோதமான வியாதி இருந்துச்சு. அப்படிங்கிறாப்புல அந்த கதைய சொல்ற பையன். அது என்ன வியாதி அப்படின்னா வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம் வந்து கிளாஸ்ல பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வந்து எதையாவது நெனச்சு நான் சிரிச்சுருவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க வந்து ஒரு பாடத்த வந்து அவ்வளோ சின்சியரா நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பசங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு வகுப்பறை எப்படி இருக்கும் நமக்கு தெரியும்ல. அப்படி டீச்சர் பாடம் நடத்தும்போது சம்மந்தம் இல்லாம நான் சிரிச்சுருவேன்.
அப்படி சம்மந்தம் இல்லாம ஒரு நாள் சிரிச்சு பத்மா டீச்சர் வந்து தொடைய பிடிச்சு நல்லா கிள்ளி வச்சுட்டாங்க. அப்படி பழுத்து செவந்து போயிருச்சு தொட. அப்ப நான் போய் செண்பகத்திட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன். எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு. கிளாஸ்ல வந்து டீச்சர் பாடம் நடத்தும்போது நான் எதையாவது நினைச்சு சிரிச்சிடுறேன். அப்புறம் வந்து டீச்சர் கிட்ட மாட்டிக்கிறேன். இங்க பாரு எப்படி கிள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு செண்பகத்துக்கிட்ட சொன்ன பிறகு தான் அவ எனக்கு வந்து ஒரு ஐடியா குடுத்தா. செண்பகம் என்ன ஐடியா இப்படி குடுத்தா செய்யி அப்படின்னா வந்து, அப்படின்னு சொல்லி. நீ எதையாச்சும் நினைச்சு சிரிச்சிடுறீல்ல கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்தும்போது. அதுக்கு பிறகு தானே உன்னை வந்து அடிக்காங்க, கிள்றாங்க. யாராவது ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்கள நீ நினைச்சு பாரேன். அந்த இறந்து போனவங்க, அந்த இறந்து போன வீட்டுக்கு நீ போனது, அந்த மாதிரி விஷயங்கள நீ நினைச்சு பார்த்தீன்னா, உனக்கு சிரிப்பு வராது. ஏன்னா அது சோகம். நீ சிரிப்ப வந்து இப்படி மறக்கடிச்சிடலாம் அப்படின்னு செண்பகம் ஒரு ஐடியா குடுக்குறாப்புல. இந்த மாரி பள்ளி நாட்கள்ல விதவிதமான விஷயங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு. அப்பதான் நாமளாவே இருந்தோம். அதுக்கு பிறகு என்னைக்கு வகுப்பறை, பள்ளிக்கூட வளாகத்தை விட்டு வெளியில வந்தோமோ, அன்னைக்கு இப்படி ஒரு எதார்த்த உலகம் என்று ஒன்று இருக்கிறது. உன்னை விரட்டி விரட்டி இது அடிக்கும்பா அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதனால தான் வந்து அந்த ஸ்கூல் லைஃபோ, கல்லூரி வாழ்க்கையோ அது வேற ஒரு விஷயம். எதார்த்த வாழ்க்கைக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது. அப்போ வந்து நாம் நம் எதார்த்தத்தை தொலைக்காமல் இருந்தோம். அதுதான் விஷயம் வந்து. அந்த குழந்தைங்கள ஏன் நமக்கு பிடிக்கும்னா, குழந்தைங்களா இருக்கிறாங்க. ஆனா குழந்தைங்க பெரியவங்க ஆன பிறகு அந்த குழந்தைங்க காணாம போயிடுது இல்லையா? அது மிஸ் ஆயிடுது. அப்படி மிஸ் ஆகக்கூடாது. ஆனா என்ன பண்ண எதார்த்த வாழ்க்கை நம்மள அப்படிதான் விரட்டி அடிக்குது. அந்த பள்ளி நாட்களுக்கான அந்த குறும்பு சில உண்டு. என்னன்னா, நான் +2 படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு +1, +2 க 2 வகுப்பு அதாவது அக்ரி குரூப் பசங்களும் எங்களோட சேர்ந்திருப்பாங்க. குறிப்பா வந்து பயாலஜி பாடம் நடத்தும்போது அவங்க வருவாங்க. இங்கிலீஷ்க்கு வருவாங்க. அட்டகாசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, எங்க கிளாஸ்ல ஒரு 80 பேரு, அவங்க ஒரு 30 பேருன்னா 120 பேர் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்துருப்போம். அதுவும் வந்து பாட்னி டீச்சர், சுவாலஜி டீச்சர்லாம் அந்த படங்கள் வரைவாங்கல்ல. டீச்சர் வந்து ஆண்பால் அப்படின்னு சொன்ன உடனேயும் ஒரு 20 பேர் சிரிப்பாங்க ஒன்று போல. பெண்பால் அப்படின்னு சொன்ன உடனேயும் அடுத்து ஒரு 30 பேர் சிரிப்பாங்க. அந்த டீச்சர் பயங்கர கோவம் வரும். சாக் பீஸை வச்சு அங்கேருந்து பின்னால் எரியும், சர்ன்னு பறக்கும். இதில் என்னல பள்ளக்காட்டை இருக்குது, பல்ல காட்டுறான். லேபை திறந்து ஆசிட் வந்து வாயில் ஊற்றிடுவேன் அப்படிங்கும். கடுமையாக இருக்கும். அது அதை இப்போ நினச்சா அது 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 ஒரு மாதிரி இருக்குது. பட் அந்த நாட்களில் வந்து அது அப்படி தான். அதை பாடம் நடத்த வராதது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மரத்தடி வகுப்புகள் நிறைய நடக்கும். அதில் என்னென்னா, இங்கேருந்து ஜன்னல் வழியாக அங்கே பாடம் நடத்துகிற டீச்சரை வந்து அந்த டீச்சர் பேர் வந்து ஆவடத்தாய். அந்த டீச்சர் பேர் ஆவடத்தாய். இங்கேருந்து என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இங்கே இந்த டீச்சர்ஸ் யாரும் வரல கிளாஸில் அப்படின்னா, இங்கேருந்து ஜன்னல் வழியாக பாவாடத்தாய் பாடம் நடத்துறீங்களா அப்படிம்பாங்க. அந்த அம்மா அங்கேருந்து வர, டே எவன்டா நான் பாவாடத்தாயின்னு சொன்னது அப்படின்னு. உடனே கூப்பிடு ஹெட்மாஸ்டர் வருவார். ஒரு நீளமான அந்த கம்பு அதில் அண்ணன் எழுதின மாதிரி ஒரு ஒரு வெண்கலத்தில் பூண்டு போட்டிருக்கும். அந்த என்சிசி வாத்தியார்களே அந்த கம்பை பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு கம்போட ஹெட்மாஸ்டர் வருவார். வந்து அவர் வந்து சத்தம் போடுவார், என்னப்பா மணிகண்டன் நீலாம் இருந்துமா இப்படி நடக்க அப்படிம்பாரு. அது ஒரு தனி கதை. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா, அவரும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவார். அதுவும் தமிழாசிரியர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா பாடம் நடத்தினார்னா அந்த இன்பத்தமிழ் அதுதான். இப்போலாம் பேசுகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் போட்ட பிச்சை. இந்த திறமையெல்லாம் வந்து அவங்க இருந்து கற்றுக்கிட்டது தான். பாட்னியோ ஃபிசிக்ஸோ நடக்க வேண்டிய அந்த அவரில் வந்து அவர் வந்துட்டாருன்னா அறிவுரை சொல்லிவிட்டு அவருடைய தமிழ் சார்ந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவார். இப்படி ஒரு அட்டகாசம் நடக்கும். அப்புறம் ஃபிசிக்ஸ் வாத்தியார் காஃபி டீ வாங்கிட்டு வர சொன்னார்னா அவரை போட்டு புண்ணாக்குறது இந்த மாதிரி. இதெல்லாம் அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நினைவுக்கு வருது. செண்பகம் வந்து கொடுத்த அந்த ஐடியா வந்து, யாராச்சும் இறந்து போனவங்களை நீ நினச்சிக்கோ, உனக்கு வந்து சிரிப்பு வராது அப்படின்னு சொன்னது. செண்பகத்தை நினைக்கும் போது இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஊஞ்சல் அப்படின்னாலே வந்து அது செண்பகம் தான். அவளையும் ஊஞ்சலையும் பிரிக்கவே முடியாது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊஞ்சல் சீசன் எப்படி குற்றால சீசனோ அந்த மாதிரி ஊஞ்சல் சீசன் அப்படின்னா அது என்னது அப்படின்னா முழு ஆண்டு விடுமுறை தான். ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா வந்து லீவுக்கு வந்து செண்பகம் வந்துடுவா. செண்பகம் வந்துட்டா அப்படின்னாலே வந்து எங்கள் தெருவில் இருந்த கோபால் அப்புறம் மது எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிப்போம். நான் கூட செண்பகத்திட்ட சொல்கிறது உண்டு, ஊரில் இல்லாத பள்ளிக்கூடமா, நம்ம ஊரில் இல்லாத பள்ளிக்கூடமா அப்படின்னு கேட்பேன். நீ ஏன் வெளியூருக்கு போனேன் அப்படின்னா, அதுக்கு செண்பகம் சொல்லுவா, எங்கள் அப்பா கிட்ட போய் நல்லா சொல்லு இந்த கேள்வியை அப்படின்னு அவள் அர்த்தத்தோட. ஏன்னா அவளுக்கும் பிரியம் தான் இங்கே தான் படிக்கணும்னு. ஆனால் அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் ஸ்கூலில் சேர்த்துருக்கிறாரு. அதனால் நான் சொல்லும் போதெல்லாம் நம்ம ஊரில் இல்லாத பள்ளிக்கூடமா அப்படிங்கும்போது எங்கள் அப்பா கிட்ட போய் நல்லா சொல்லு அப்படின்னு அவள் சொல்லுவாள். அந்த வருஷத்தில் வந்து செண்பகம் வந்த பிறகு ஊஞ்சல் ஆட்டம் இருக்குல்ல, அது இதுவரைக்கும் இருந்த செண்பகம் மாதிரி இல்லை. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு அவளுடைய அந்த விளையாட்டு. எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆச்சா அப்படின்னா, நான் வந்து மதுட்டையும் கோபால்ட்டையும் கேட்கும்போது அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஆமாண்டா, எப்போவும் இல்லாத அளவிற்கு ஒரு ஆக்ரோஷத்தோட
செண்பகம் வந்து ஊஞ்சல் ஆட்டுறா, இல்லன்னா ஆடுறா அப்படிங்கிற மாதிரி. இது என்ன அப்படின்னா வந்துட்டு, நமக்கு தெரியாமயே வளர்கின்றோம். அப்படிதானே? இது நடக்கும். அதுவும் குறிப்பா வந்து பெண்கள், ஆண்களை விட உடல் அளவுல டக்குன்னு வளர்ந்துருவாங்க. அ பல விஷயங்கள் உண்ம அதுதான். அப்படித்தானே? அதுதான் எதார்த்தமும் கூட. நம்ம கூட படிச்ச பிள்ளை தானே அப்படின்னு நெனைப்போம். டக்குன்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். என்னடா நமக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாய்ங்க. நம்ம கூட படிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு, அதுங்க அடுத்தடுத்து குழந்தையெல்லாம் பெத்து, என்னடா இது அப்படிலாம் யோசிக்கிறது உண்டுல்ல. அது மாரி வந்து சரசரன்னு பெண்கள் வளர்ந்துருவாங்க. அத வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த வருஷம் என்னடா அவ வெறித்தனமா விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி. இதுதான் விஷயமே வந்து. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய செய்தி இதுதான். அவ வந்து அ ஃபிசிக்கா வந்து நல்லா அப்படி வளர்ந்து வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, செண்பகம் வந்து இந்த இந்த பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, "ஓட்டப்பல்லு சங்கரா ஒரு வீட்டுக்கும் போகாத, அப்பம் வாங்கி திங்காத, அடிபத்து சாகாத" அப்படின்லாம் இந்த குழந்தைங்க சில கேலி பாடல்கள் பாடுவாங்க. இப்போ இந்த பாடல்கள்லாம் நம்ம தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து "சீ சீ சீ சீ, சீ 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 சீ" அப்படின்னு என் மருமகன் பாடிக்கிட்டு இருக்கான். என்னடான்னா இது ஒரு பாட்டு. "நீ என்ன விட்டு போனயே, நீ அவ கூட போனயே" அப்படின்னு. தலைமுறைகள் மாற மாற என்னெல்லாம் மாறுது. ஆனா அப்பல்லாம் வந்து இந்த பாடல்கள் "ஓட்டப்பல்லு சங்கரா ஒரு வீட்டுக்கும் போகாத". இந்த பல்லு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க யாரையாவது, அவைங்கள வந்து கேலி பண்றதுக்கு பெரும்பாலும் இந்த பாட்ட தான் ஸ்கூல்ல பாடுவாங்க. பிள்ளைகள்லாம் வந்துட்டு "ஓட்டப்பல்லு சங்கரா" அப்படின்னு சொல்லிட்டு. பல்லு விழுந்ததை வந்து அவ்வளவு அவமானமாக நினைத்ததெல்லாம் உண்டு. அதுக்கு பிறகு அந்த பல்லுக்கு பின்னால நெறைய கட்டுக்கதைகள்லாம் உண்டு அப்படித்தானே. அந்த விழுந்த பல்ல போய் அம்மாட்ட குடுத்து, ஒரு சாணி உருண்டைய எங்கேயாவது பிடிச்சு, தேடி வந்து அதுக்குள்ள அத போட்டு, அத கூரையில போடணும்டா அப்படின்லாம் போட்டு, எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு நம்மகிட்ட. அஃப்கோர்ஸ் அது 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 என்னன்னு தெரியாது. அது உண்மையா, பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கைய வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமாக்குச்சோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அந்த வயசுல நம்மள எல்லாம் வந்துட்டு. அந்த மாரி வந்து அந்த பிள்ளை வந்து இந்த மாரி ஒரு பாட்ட வந்து போன வருஷம் வந்து இப்படி கேலி பண்ணி அவ பாட போக, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நடுக்கதவ பூட்டி வச்சுட்டேன். நடுக்கதவ பூட்டிட்டா யாருமே ஊஞ்சல் ஆட முடியாது. எல்லாரும் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க. அதுலயும் செண்பகம் கூட வந்து இனிமே நான் கேலி பண்ண மாட்டோம். அப்படிலாம் வந்து அவ சொன்னா. ஆனா, நான் வந்து அந்த விடுமுறை முழுக்க யாரையும் ஊஞ்சல் ஆட விடல. செண்பகமும் எங்க வீட்டுக்கு வரல. என்னன்னா ஒரு 2, 3 நாள் எனக்கு பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா நான் யாரையும் விடல. ஆனா அந்த 3வது நாளுக்கு பிறகு பார்த்தா, ஏதோ ஒரு வெறுமை சூழ ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஸோ வாலண்டியரா நானே போய் கோபால் கிட்ட போய், "டேய் கோபால் வாடா ஊஞ்சல் ஆடலாம்" அப்படின்னு கூப்பிடுறேன். அவன் என்ன சொன்னான், கோபால் வந்துட்டு, "இல்ல செண்பகம் வந்தானா நான் வர்றேன்" அப்படிங்கிறான். எதிர் வீடு தான் செண்பகத்தோட வீடு. ஆனாலும் அவ வந்து கண்ல தட்டுப்படவே இல்ல. இத்தனைக்கும் வந்து எங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு, அந்த பழைய புக்கெல்லாம் எடுத்து, அதில வந்து கிறுக்கிக்கிட்டு, ஓவியங்கள் வரைஞ்சுக்கிட்டு, அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு தேவையான புஸ்தகங்கள எல்லாம் வந்து சேர்த்து பைண்டிங் பண்றது, அப்படின்லாம் உட்காந்துக்கிட்டே வந்து எதிர்த்த வீட்ட வந்து நோட்டம் பார்க்குறேன். செண்பகம் வந்துர மாட்டாளா அப்படின்னு. ஆனா செண்பகம் வந்து கண்ல தட்டுப்படவே இல்ல. அதுக்கு பிறகு வந்த வருஷத்துல, அந்த பள்ளி மூலாண்டு தேர்வு விடுமுறை நாட்கள்ல, செண்பகம் வந்து ஊஞ்சல் விளையாட்டுக்கு நெறைய புது புது ரூல்ஸ், விதிமுறைகளை வந்து எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினா. கைத்த பிடிச்சு பிடிச்சு விடக்கூடிய ஆட்டம், பின்னால் சுவர்ல போய் தட்னா அவுட்டு. அப்படின்னு வந்து அது ஒரு சுவாரஸ்யத்தை, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவ புது புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தா, அது நல்லா இருந்துச்சு. என்னன்னா, எங்க எல்லாத்தையும் அதாவது நாங்க தான் முதல்ல ஊஞ்சல் ஆடுவோம். அவ கடைசியா தான் வந்து ஊஞ்சல்ல ஆடுவா. முதல்ல வலது கால மட்டும் அப்படி தரையில ஊனி, மெதுவா அப்படி உந்துவா. ஒரு உந்து உந்திட்டு, அப்புறம் 2 காலையும் வச்சு வேகத்த கூட்டி, அப்புறம் கைத்த நல்லா பிடிச்சு, ரொம்ப வேகமா ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சுருவா அவ. எங்களுக்கு பயமா இருக்கும். என்னடா எதுலயாச்சும் போய் இடிச்சுக்கிடுவாளோ அப்படின்னு. ஆனா, அவ்ளோ வேகமா அப்படி ஊஞ்சல் சர்ருன்னு முன்னால போகும்போது, அந்த கால்களை நீட்டி, அந்த சுவர வந்து தொடுறதுக்கு அவ ட்ரை பண்ணுவா. அப்படி ஊஞ்சல் ஃப்ரண்ட்ல வேகமா போகுதுல்ல, அந்த கால வச்சு அந்த சுவத்த வந்து மிதிக்கணும், இல்ல தொடணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும். அது அந்த மாதிரி அவ வேகமா ஊஞ்சல் ஆடும்பொழுது, அவள் கட்டியிருக்கக்கூடிய அந்த பாவாடை இருக்குல்ல, அது வந்து திருவிழாவுல வந்து அந்த தேர் சப்பறதுக்கு இந்த சைடுல அந்த குஞ்சம் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. புஃப்ன்னு ஊதி புடைச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எங்களுக்கு அது தோணுச்சு. அவ வேகமா ஆடும்போது ஏன்னா, அந்த காத்து ஃப்ரண்ட்ல போகும்போது காத்து அப்படி எதிர் திசையில உள்ள வேகமா வரும்ல. அப்போ வந்து அவளுக்கு கட்டியிருந்த அந்த ஆடை, அந்த பாவாடை வந்து அப்படி உப்பும். அ அதுக்கு பிறகு வந்து அவ போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த அந்த ஷர்ட் போட்டிருக்கால்ல, அது அவ ஆடக்கூடிய வேகம், இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருடமும் நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி, உடல் அளவில் நிகழக்கூடிய மாற்றங்கள். அது என்னன்னே தெரியாது. அ அந்த வயசுல நமக்கு தெரியாது. நம்ம அதுவரைக்கும் ஆண், பெண் பேதம் அப்படின்னு எதுவும் தெரியாது. ஆம்பள, பொம்பள பிள்ளை பசங்க எல்லாம் ஒண்ணு போல விளையாடுவாங்க.
ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு உடலளவில் நிகழக்கூடிய அதுவும் பெண்களுக்கு டக்குன்னு நிகழக்கூடிய மாற்றங்கள் ஆண்களை ரொம்ப ஒரு என்ன அப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அண்ணன் அப்படி போகிற போக்கில் டச் பண்ணிட்டு போகிறாரு. அந்த பிள்ளை ஆடும்போது அந்த பாவாடை அப்படி உப்புது, அவளுடைய சட்டை பட்டன்கள்லாம் டப்புன்னு தெரிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சாரி இல்லை 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 ஆமாம் அப்படி தான் இருக்கிறாரு. அந்த சட்டை பொத்தான்கள் தெரித்து விடுமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஊஞ்சல்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு செண்பகத்திட்ட ஒரு நாள் கேட்டபோது யாருக்கு தான் பிடிக்காதுடா அப்படின்னு அவ பதில் சொன்னது, அந்த சிரிப்பு, அவளுடைய முகம், அதெல்லாம் ஊஞ்சலை பார்க்கும்போதெல்லாம் நினைவுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜுக்கு போயாச்சு. காலேஜில் கூட படிக்கிற பசங்க பொண்ணுங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் ஊஞ்சலை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆச்சரியம் இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கல்லூரி போன பிறகு என்னாச்சு அப்படின்னா வந்து ஊஞ்சலை அசையாமல் அதில் உட்கார நான் பழகி கொண்டேன். அப்படின்னா அந்த குழந்தைத்தன்மை போச்சு. இப்போ வந்து ஊஞ்சல் நான் காலேஜுக்கு போயிட்டேன், அதனால் இப்போ சின்ன பிள்ளை கிடையாது, அதனால் அந்த ஊஞ்சலை அசையாமல் அப்படியே உட்காந்து நானும் கூட அப்படியே எந்திரிச்சு போயிடுவேன். அந்த ஊஞ்சல் பல வருடங்களாக இப்படி அசையாமல் வந்து மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து அக்கா வந்து இடையில வந்து அக்கா கர்ப்பமாக இருந்தா, வீட்டுக்கு வந்திருந்தா. அப்படி வீட்டுக்கு வந்திருக்கும்போது அவளுக்கு அந்த ஊஞ்சல் இடைஞ்சலாக இருக்குது. ஏன்னா அவள் நிறை மாத கர்ப்பம், வயிற்றில் எதுவும் இடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால் அந்த ஊஞ்சலை கொஞ்ச நாளைக்கு வந்து கலட்டி வச்சுருந்தோம். அந்த ஊஞ்சலை கலட்டின பிறகு எங்கள் வீடு மாதிரியே இல்லை. ஏதோ ஒன்று ஒரு ஒரு வெறுமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து டெலிவரி முடிஞ்சு அவங்க அத்தான் வீட்டுக்கு அவள் கல்யாணம் பண்ண மாமியார் வீட்டுக்கு போன பிறகு அந்த வீட்டில் மறுபடியும் அந்த சங்கிலியெல்லாம் அவுத்து விட்டு உடனே அந்த ஊஞ்சலை நான் வந்து கலட்டினேன், மாட்டினேன். அது என்னன்னா எனக்கு அப்படி ஃபஸ்ட்டு அதை கலட்டிட்டு ரொம்ப கேப்புக்கு அப்புறம் அந்த ஊஞ்சல் அப்படி தொங்க விடும்போது அந்த ஊஞ்சல் அப்படி குதிச்சுது மேலும் கீழும். குதிச்சு என்னை மாட்டிட்டில ரொம்ப நல்லதுப்பா, நன்றிப்பா நன்றிப்பா அப்படின்னு அந்த ஊஞ்சல் அவ்வளோ சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு எனக்கு நன்றி சொல்கிறது மாதிரி இருந்துச்சு அதை திரும்ப மாட்டும் போது. ரெண்டாவது அது வரைக்கும் அந்த சங்கிலிகளை எல்லாம் மேலே சுருட்டி கட்டி வச்சுருந்தோம். ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்ல, அது வந்து அதோடைய கை கால்கள் நீளமாக ரொம்ப ரிலாக்ஸாக அது இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது வரைக்கும் கட்டி வச்சுருந்த ஒருத்தங்களை அவுத்து விட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த சங்கிலிகள் அந்த அந்த சத்தங்கள்லாம் இருக்கும்ல, அதை தொங்க விடும்போது அது ரிலாக்ஸாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு ஆஸ்வாசத்தோடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு பிறகு வந்த வருஷங்களில் ஊஞ்சல் கொஞ்சம் சின்னதாக ஆனது போல் தோன்றியது. அப்புறம் யாருமே வந்து தெருவில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஊஞ்சல் ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க ஒரு விருப்பத்தோடு. அப்போ வந்து விரட்டி விடுவார், போங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு அப்படி எதுவுமே நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் யாருமே யாருடைய வீட்டிற்கு போய் விளையாடுவதும் இல்லை. இன்றைக்கி இல்லவே இல்லை. சுத்தமாக அது குறைஞ்சி போச்சு. அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் தெருவில் வீதிகளில் தான் பள்ளிக்கூடம் விடுமுறைனா பிள்ளைகள் கிடக்கும். வெயிலோட விளையாடி நாமத்துக்குமார் சொன்ன மாதிரி வெயிலோடு விளையாடி மலையோடு அப்படி தான் இருந்தோம். வெயிலும் மழையும் இந்த உடம்புல ஊறி போய் இருந்துச்சு. இன்றைக்கி இல்லவே இல்லை. எத்தனை விளையாட்டுகள் இருந்துச்சு. 10 மணி ஆகும், தேடி பிடிச்சி எங்கள் அம்மாலாம் முதுகில் 4 அடி போட்டு வாழை வீட்டுக்கு அப்படின்னு இழுத்துட்டு போகும். அது வரைக்கும் இந்த மரக்குரங்கு ஏதாவது விளையாட்டுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து நம்ம வீட்டு பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு விளையாட போகிறதுக்கு அனுப்புறதுக்கு கூட யோசிக்கிற மாதிரி இந்த உலகம் மாறிப்போச்சு. என்னென்னவோ செய்திகள் அப்படி நம்மளை ஆக்கி போச்சு. அப்படி தானே, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதாண்டா சேஃபு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம். நம்மை சிறை வைத்து கொண்டோம் எல்லா விதங்களிலும். இந்த தனித்தனி தீவுகளாக மனிதர்கள் மாறி போய்விட்டார்கள் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ அதுக்கு பிறகுலாம் யாரும் அந்த ஊஞ்சலை விளையாட பக்கத்து வீட்டு பிள்ளைங்க யாரும் வந்ததும் இல்லை. யாரும் யார் வீட்டுக்கு போய் விளையாடுறதும் இல்லை. போன வருஷம் தான் வந்து செண்பகத்துக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் வச்சு கல்யாணம் நடந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கு போனோம். கோபால் மட்டும் கல்யாணத்துக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் செண்பகத்தோட கல்யாணத்துக்கு கோபால் வந்து வரலைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நான் யோசித்தேன். வரும்போது தான் மது சொன்னான், செண்பகத்துக்கு மேலே அவனுக்கு ஒரு ஒன் சைடு லவ் இருந்துச்சு, ஒருதலை காதல் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து ஏன்டா எத்தனை தடவை நான் கூப்பிடுறது, என்னைக்கும் இல்லாத திருநாளாக இப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க இன்னைக்கு அப்படின்னு அவங்க அம்மா. இது வந்து வெறும் ஊஞ்சல் மட்டும் ஆடலை, செண்பகத்துக்கு மேலே கோபாலுக்கு இருந்த ஒருதலை காதல், இதெல்லாம் இந்த பையன் நினச்சி பார்க்கும்போது அப்படியே ஊஞ்சல் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி ஆடும்ல, அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் ஒரு ஊஞ்சல் ஆடுது. இவரும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கிற அவங்க அம்மா, எத்தனை தடவை கூப்பிடுறது ஒன்று, என்ன என்னைக்கு இல்லாத திருநாளா இப்போ ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது அவங்க அம்மா. அவங்க அம்மா கையில் இருக்கக்கூடிய அந்த காஃபி டம்ளர் அது கொட்டிடக்கூடாது அப்படின்னு ஊஞ்சல் நிற்கிற வரைக்கும், ஏன்னா இவன் ஆடிக்கிட்டு இருக்கால, நிற்கிற வரைக்கும் அவங்க அம்மா கிட்டத்தில் வராமல் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்டா எத்தனை தடவை கூப்பிடுறது, இது என்னடா என்னைக்கு இதில் அதை திருநாளா இப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க. காலையிலேருந்து 2 தடவை வந்துட்டு போயிட்டா செண்பகம் நம்ம வீட்டுக்கு. காலையிலேருந்து 2 தடவை செண்பகம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டா. நீ மாடியிலேருந்து இன்னும் இறங்கலையா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அவங்க அம்மா பதில் சொல்லுது.
ஸோ இப்போ இவர் வந்து தூங்கி எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் அண்ணன் எழுதியிருக்கிறாரு. ஏய் 2 தடவ வந்துட்டுடா அந்த பிள்ளை செண்பகம் உன்னை தேடி. இன்னும் அவன் இறங்கி வரலையா மாடியை விட்டு அப்படின்னு என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காஃபியை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு செண்பகம் எதிர்த்த வீடு தானே இருக்காளா அப்படிங்கிற மாதிரி செண்பகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சவுண்ட் கொடுக்குறதெல்லாம் இவருக்கு உள்ளே கேட்குது. இவர் ஊஞ்சலில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ அந்த அந்த அதிகாலை வேளையில் வந்துட்டு எதிர்த்த வீட்டு வாசலில் ஏதோ ஒரு பைக் வந்து நிற்கக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. அந்த லேசான இருட்டு அந்த இருட்டில் வந்து செண்பகமும் அவளுடைய கணவனும் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறத வந்து பார்க்க முடிஞ்சது. மனசுக்குள்ளே ஒரு ஊஞ்சல் ஆட ஆரம்பித்தது அந்த காட்சியை பார்த்த உடனேயும். அம்மா வந்து செண்பகத்தை அவங்க வீட்டில் போய் சொல்லிவிட்டு கூட்டுட்டு வர்றாங்க. அவங்க 2 பேரும் நடந்து வர்ற சத்தம் கேட்குது. நான் ஊஞ்சலில் உட்காந்துருக்கிறேன். ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. ஊஞ்சல்ல இருந்து அவள் வர்றாள்ல, ஸோ ஊஞ்சல்லேருந்து எந்திக்கிறதுக்குள்ளே அவள் வந்துட்டா. ஸோ ஸோ ஊஞ்சலை வந்து கையை வச்சு அப்படி பேலன்ஸ் பண்ணி அதை ஆடாமல் வந்து அப்படியே வந்து நிதானப்படுத்திட்டு அப்படியே நான் அவளை பார்த்து சிரித்தேன். ஊஞ்சலில் உட்கார சொன்னேன். அவள் சிரிச்சுக்கிட்டே வந்து ஊஞ்சலில் உட்கார மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து மறுத்துட்டா. இது என்ன அப்படின்னா வந்து இது இது ஒரு வேற லெவலில் ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வெறும் ஊஞ்சல் கிடையாது அப்படிதானே. அவங்களுடைய பால்யம், அவங்களுடைய பள்ளி நாட்கள் எவ்வளவு நினைவுகள் இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் இவனை ஊஞ்சலில் உட்காந்த மாதிரி செண்பகம் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன தோணும் செண்பகத்துக்கு? அந்த பால்ய உருவம், நம்ம பழக்கம், இன்றைக்கி இவ புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு கணவன். ஸோ இதெல்லாம் ஒரு கலவையான உணர்வு அப்படி தானே. அதனால தான் அவர் வந்து அவள் ஊஞ்சலில் நம்ம உட்காந்துருக்கிறத அவள் பார்த்துடக்கூடாது, அவள் வரும்போதே எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆனால் அது அது நடக்கலை. ஸோ அந்த ஊஞ்சல் வந்து ஒரு நிலை கொள்ளாமல் அப்படி ஆடுது. டக்குன்னு எந்திரிச்சோன்னையும் அதை நிப்பாட்டுறாரு. இது என்னன்னா இது மனசு வந்து அப்படி ஆடுதில்ல, அதை அப்படி டக்குன்னு நிப்பாட்டுற மாதிரி தான் வந்துட்டு உட்காரேன் ஊஞ்சலில் அப்படிங்கிறாப்புல. செண்பகம் வந்து இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து அது எப்படி சொல்ல அம்மா கொடுத்த அந்த காஃபி டம்ளரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்படி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அந்த ஊஞ்சலோடைய அந்த முடிச்சிருக்குல்ல, அந்த கயித்தோட முடிச்சு அதை அப்படி ஒரு ஏந்தி அப்படி ஒரு உந்தி அப்படி அப்படி தூக்கி போட்டுட்டு போகுது. அப்படி ஒரு அதை அந்த கயித்தை ஒரு பிடிச்சி இழுத்து விட்டுட்டு போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது என்னென்னா வந்துட்டு இது வெறும் கயித்தை இழுத்து விடலை. ஒரு வாழ்க்கையை ஊஞ்சலோடு பாலியத்தோடு இருந்த ஒரு வாழ்க்கையை திரும்பி அதாண்டா எனக்கு பிடிக்குது அப்படி இருந்திருக்கலாம் நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரும் இல்லையா. ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு நிறைய மிஸ் பண்ணுவாங்க பெண்களும் கூட. பெண்கள் தான் அஃப்கோர்ஸ், ஏன்னா அவங்க வந்து முழுசாக ஒரு வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வந்து இது அப்படி இழுத்து விடுறதுங்கிறது என்ன, அது மேலே அவ்வளோ ஒரு ஆசை அன்பு இருக்குது. பட் நான் உட்காந்து ஆடணும்னு இப்போ என்னால் முடியல, இல்லைனா எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இதை மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த முனையை வந்து அப்படியே அது இழுத்து விட்டுட்டு அப்படியே போகுது. அந்த கயிறு வந்து அப்படியே ஆடி 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 அது வந்து அப்படியே அப்படியே அடங்குது அந்த அந்த கயிறு வந்துட்டு. ஆனால் எழுதுறாரு, அப்போதே அவளுக்கு தெரியும் போல அன்று மாலை அவளை அப்படி கிடத்தி வைப்பார்கள் என்று. அவளுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு மனநிலையில் அவள் இருந்திருக்கிறா. அவள் வந்து இறந்து போகலாம், இறந்துருவா அப்படின்னு அதை எழுதுறாரு. அப்போதே வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் அந்த கயித்தை அப்படி பிடிச்சி இழுத்து விட்டுட்டு போகும்போதே அவளை அன்று மாலை அப்படி கிடத்தி வைப்பார்கள். அந்த பாடியை வந்து அப்படி கடத்தி வச்சுருவாங்க அப்படின்ட்டு. இத்தனைக்கும் வந்து எதிர்த்த வீட்டில் இருக்கிற உத்தரக்கட்டை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி செண்பகத்தோட வீட்டில் இருக்கிற அந்த உத்தரக்கட்டை இருக்குல்ல, இவங்க வீட்டில் ஊஞ்சல் மற்ற அந்த உத்தரக்கட்டை அவங்க வீட்டில் அது அவ்வளோ ஸ்ட்ராங்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன பண்ண, செண்பகமும் வந்து அவ்வளோ வெயிட்டான ஒருத்தி கிடையாது. அவளும் வந்து எடையெல்லாம் கிடையாது. அவள் ஆள் கொஞ்சம் லேசாக பூசினாப்பில் ஒரு ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒருத்தி தான். அதனால தான் அந்த உத்தரத்தில் அவள் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா. யாரோ என்னென்னமோ சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. அவன் சரியில்லை, அவனுக்கு இந்த பிள்ளையை கொடுக்க வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம் அப்படின்னு தலையில் அடித்து செண்பகத்தோட அம்மா அழுதுகிட்டு இருந்துச்சு. அவன் சரியில்லாதவன், அவனுக்கு பிள்ளையை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. காற்று மிக சன்னமாக அசைந்து கொடுத்தது. அவள் முடிச்சிட்ட கயிறு. எனக்கு இதுதான் அந்த கதை. அப்படியே போய் கடைசியில் செண்பகம் வந்து தற்கொலை பண்ணிட்டா. ஏன்னா அந்த 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 கணவன் அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் அவ்வளோ நல்லவனும் இல்லை அந்த மாதிரி. அதுவும் அவங்க வீட்டு உத்தரக்கட்டை கூட ரொம்ப பழசு தான். அவள் தூக்கு போடும்போது அது கீழே விழுந்திருக்கணுமே, ஏன்னா அவள் ஆள் வெயிட்டும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊஞ்சல் அப்படியே இன்னும் மனசுக்குள்ளே ஆடுது, அதிர்வோடு ஆடுது நரசிம்மண்ணனுடைய ஊஞ்சல் கதை. நன்றி. மீண்டும்